ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 3 பர்னர் குக்டாப் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட 2 பர்னர் எரா அப்படிங்கிறது ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ல வந்து 4 பர்னர் வரைக்கும் இருக்கு. பட் நம்ம 4 பர்னர் போல அப்படின்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது பட்ஜெட்ல வரல. அதே மாதிரி அதுல இருக்க டைமென்ஷன்ஸும் நமக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. லைக் அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளான ஜோன்ல வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஜோன்ல அது இல்லாததுனால இப்போதைக்கு 3 பர்னரை வந்து பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 2 பர்னர்ல இருந்து அட்லீஸ்ட் 3 பர்னராவது நம்ம வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கறதா வந்து நம்மளோட மைண்ட் தாட்டா இருக்குமே தவிர எடுத்தது 4 பர்னர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹை எண்ட்ல பிரைஸ் கொடுத்து நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம குக்டாப்ல 3 பர்னர் வச்சு பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த 3 பர்னர் குக்டாப்போட என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இந்த வீடியோ முழுக்க நான் வந்து கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து ஒரு குக்டாப் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன்னா எந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவேன். அதுல எதை செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல சொல்லியிருக்க எந்த குக்டாப் செலக்ட் பண்ணாலுமே நீங்க வந்து உங்க வீட்டுக்கு அது கன்வீனியன்ட்டா இருக்குமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் அப்படிங்கிறது கரண்ட் இயர், அதாவது 2025ல ஃபெப் மந்த்ல என்ன பிரைஸோ அதை தான் நான் வந்து இதுல போட்டிருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்க ஃபியூச்சர்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா அதோட பிரைஸ் வேரி ஆகும், வாரண்டிஸும் டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது. ஸோ இதை வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அமேசான்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னா ஆன்லைன் வெப்சைட்ஸையும் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல வாங்குறதுக்கு முன்னாடி ஆஃப்லைன்ல என்ன பிரைஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு எதுல கம்மியா இருக்கோ அதை நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் வந்து ஆன்லைனை விட ஆஃப்லைன்ல சில நேரத்துல கம்மியா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதை செக் பண்ணிட்டு வாரண்டியும் எப்படி கிளைம் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கோங்க. பட் நான் இன்னைக்கு சொல்ல போறது எல்லாமே வந்து ஆன்லைன் பிரைஸ் பிளஸ் அதோட வாரண்டிஸ் வச்சுதான் நான் வந்து அது எது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வந்து குக்டாப்பை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்டாப் தான் இருக்கும். பட் அந்த எரா வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு கிளாஸ்க்கு மாறணும், ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் கிளாஸ்க்கு போறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை காட்டிலும் கிளாஸ் வந்து ஈஸி டு மெயின்டைன், இது வந்து உண்மை. ஆனா நிறைய பேருக்கு இந்த குக்டாப்ல வர ப்ராப்ளம் என்னன்னா கிளாஸ் வந்து உடஞ்சு போச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே டஃப் அண்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஈஸியா உடையாது, அதுதான் அதோட நேச்சர். ஆனா அதோட வீக் பாயிண்ட்டை நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஒரு மாதிரி நல்லா உடஞ்சு போயிடும். அது என்னன்னா அடுப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால எப்பயுமே ஹீட்டா வந்து ஒன்னு குக் பண்ணிக்கிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து சூடாக தான் செய்யும். அந்த கிளாஸ் சூடாகிற நேரத்துல நீங்க சில்லுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது வச்சுட்டீங்க அப்படின்னாலோ இல்ல தெரியாம சில்லுன்னு தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னாலோ அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து அந்த கிளாஸால பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனாலதான் உடையுமே தவிர மற்றபடி நார்மலா டஃபன் கிளாஸ் உடைய வாய்ப்பே கிடையாது. ஸோ அது உடையுது அப்படின்னா அது நம்மளோட மிஸ்டேக் தான், நம்மளோட ஹேண்ட்லிங் மிஸ்டேக்கா தான் இருக்குமே தவிர அது ப்ராடக்டோட டிஃபெக்டா இருக்காது. ஸோ டஃப் அண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம சரியா ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாருக்கும் இது உடையாது. ஸோ இதுதான் டஃப் அண்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும். சைஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மினிமமாவே 6mm அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாவே வந்து எல்லா பெரும்பாலான பிராண்ட்ஸ்ல வந்து 6mm திக்னஸ் வந்து கொடுக்குறாங்க. சிலதுல 7mm திக்னஸ் வரைக்கும் வருது. திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட ஸ்ட்ராங்னஸும் டியூரபிலிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் குக்டாப்ல நமக்கு வந்து லென்த் அப்படிங்கிறதும் பிரெத் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம 2 பர்னர் அப்படின்னு எடுத்தோம்னாவே நமக்கு நார்மலா இருக்கிறது வந்து 65 கிட்ட இருக்கும். ஸோ அப்போ வந்து 2 பர்னர் ஓகேவா இருக்கும். பட் நீங்க 3 பர்னர் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமா 70 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு 3 பர்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரெண்டுத்துல பெரிய பாத்திரமோ ஒரு சின்ன பால் பாத்திரமோ இல்ல தண்ணி காய்ச்சறதுக்கு சின்ன கிண்ணமோ, அதாவது 10 சென்டிமீட்டர் போல ஒரு கிண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வைக்கிறதுக்கு வந்து இந்த அளவுக்கு சைஸ் இருந்தாதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நீங்க வந்து 65, 60 அந்த சென்டிமீட்டர்ல வந்து 3 பர்னர் போறீங்க அப்படின்னா அது வாங்கி நீங்க பிரோஜனமே இல்லை அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா அது ரொம்ப காம்பாக்டா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா ஒரு ஆளுக்கு சமைப்போம் இல்லையா, குட்டி பாத்திரம் ஒரு 500 ml பாத்திரம் கெப்பாசிட்டி இருக்கிற பாத்திரத்தை நீங்க வைக்கிறதுக்கு தான் அது யூஸ் ஆகுமே தவிர அவங்களால கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ண முடியாது. இதே நீங்க வந்து 70 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நல்ல ப்ராடான ஒரு 3 பர்னர் அடுப்பு வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து 30 சென்டிமீட்டர் ஒரு தோசை தவா வைக்க முடியும். அதே மாதிரி 30 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு சாஸ் பேன் வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு சின்ன கிண்ணத்தையும் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து மல்டிபிள் யூட்டன்சில்ஸ் வச்சிருப்போம், மல்டிபிள் சைஸ்ல இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல சமைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து
இந்த சைஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு சைஸ். ஸோ இது இருக்க மாதிரி பாத்துக்கோங்க, சின்னதா போகாதீங்க. உங்க கிச்சன்ல எங்க சிலிண்டர் வைக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க வந்து அந்த நாபை வந்து செலக்ட் பண்றதா இருக்கணும். ஏன்னா சிலதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே இப்போ ஆப்ஷன்ஸ் வருது. முன்னெல்லாம் வந்து டிஃபால்ட்டா ஒரு பக்கம் மட்டும் தான் வரும், இப்ப ரெண்டு பக்கமும் வருது. அது மட்டும் இல்லாம சம்டைம்ஸ் சிலதுல வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு கேஸ் கனெக்ஷனுக்கு பைப் லைன் கொடுத்தா மாதிரி அந்த நாப் வந்து இருக்கு. ஸோ அதையும் நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி உங்க வீட்டுல எந்த சைடு வந்து சிலிண்டர் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அதுல நாப் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பெரும்பாலும் ரெண்டு பக்கமும் இருக்கு, சிலது வந்து பின்னாடி இருக்காம இருக்கு, சிலதுல சிங்கிளா வருது. ஸோ இதெல்லாமும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அதை வந்து வாங்கணும். இப்போ இந்த சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஓவராலா 70 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப ரெண்டு பர்னருக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மினிமமா 22 சென்டிமீட்டர் இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்க ஒரு தோசை தவா, ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு சாஸ்பேன், அந்த அளவுக்கு சைஸ்ல நீங்க ரெண்டு வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் டயாலா இருக்க மில்க் பேனையும் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த 70 சென்டிமீட்டர்ல ரெண்டு பர்னருக்கு இடையில 22 சென்டிமீட்டர் கேப் இருக்க மாதிரி கண்டிப்பா பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப குட்டி குட்டி பாத்திரமா நீங்க வச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ வாரண்டியை கொஞ்சம் அதிகமா யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஏன்னா வாரண்டி கம்மியா இருக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஆன்லைன் ரிவ்யூவும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் இப்போ வந்து என் வீட்டுக்கு நான் பர்னர் குக்டாப் வாங்கணும் அப்படின்னா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து என்னோட மைண்ட்ல இருக்கு, எதெல்லாம் வந்து ஓகேவா இருக்கு அப்படிங்கறத வந்து நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்டன் 6 mm திக்னஸ் இருக்கிற கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க, டஃப் அண்ட் கிளாஸ். இதோட டிசைனும் நல்லாவே இருக்கு. இதுல இருக்க நாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா தான் நான் ஃபீல் பண்றேன். அடுத்து ட்ரிப் ட்ரே வந்து இதுல இல்ல. அது என்னன்னா உங்களுக்கு பால்ல ஏதாவது வழிஞ்சிருச்சு அப்படின்னா தனியா ரிமூவ் பண்ற மாதிரி ட்ரிப் ட்ரே எல்லாம் எதுவும் கிடையாது. பட் அதுலயே தான் இருக்க மாதிரி இருக்கு. அடுத்தது இதோட வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 year தான் ஃபுல் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு மேல வாரண்டி எல்லாம் இல்ல. வாரண்டி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த அளவுக்கு இல்ல. 1 year அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு வாரண்டி தான். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவா வந்து நான் ஃபீல் பண்றது. அடுத்து பர்னர் வந்து பாத்தீங்கன்னா பிராஸ்ல தான் கொடுத்துருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் அது நல்லாவே இருக்கும். ஓவராலா என்ன சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 71 சென்டிமீட்டர் இருக்கு. போதுமான அளவுக்கு யூட்டென்சில்ஸ் வைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு குக் டாப் தான். இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் பிரைஸ் வந்து 3070 rupees வந்து இருக்கு. பட் ஆஃப்லைன்லயும் நீங்க ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விடியம் பர்னர் வந்து பிராஸ் தான் இருக்கு. இதோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 77 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து 5 years வாரண்டியும் கொடுக்குறாங்க. வாரண்டி அப்படிங்கிறது 5 years அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட். ஸோ இது வந்து சோ குட். 5 years வாரண்டி அப்படிங்கறத நம்பி வாங்க முடியும். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து நாப் கொடுத்துருக்காங்க. சில மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்ல வந்து நாப் கொடுத்துருக்காங்க. இது கன்ஃபார்மா சொல்ல முடியல. இப்ப நான் சொல்ற மாடல் வந்து பாத்தீங்கன்னா GS-G3 200A சாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாப் பின்னாடியும் இருக்கு, சைட்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேட்ச்க்கு ஏத்த மாதிரி மாறுது. ஸோ இது என்னால கன்ஃபார்மா கன்க்ளூட் பண்ண முடியல. இன்னொரு மாடல் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துலயுமே. அதோட ரெண்டோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த இன்னொரு ரெண்டாவது மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர்ல வந்து காம்பினேஷன், பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. பட் GS-G3 கம்பேர் பண்ணும்போது அந்த எல்லோ மாடல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் அதோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதோட ரெண்டு பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா 5400 5500 ரேஞ்ச்ல வந்து இருக்கு. பட் இது வந்து ஆஃப்லைன்லயும் நீங்க அகைன் செக் பண்ணிக்கோங்க. இதோட கிளாஸ் திக்னஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 7 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல டியூரபிளான ஒரு திக்னஸ் தான். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே இருக்க அந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து ரஸ்ட் ப்ரூஃப் அப்படின்னு வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ தட் அதுவும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி கிளீன் பண்றோம் அப்படின்னா மற்ற பிராண்ட்ஸ்ல எல்லாம் வந்து ரஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வந்து இருக்கு. பட் இதுல அந்த மாதிரி கன்சர்ன் இல்ல. ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் இதோட சைஸ் அப்படிங்கிறது 72 சென்டிமீட்டரா இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு குட் சென்டிமீட்டர் தான், லைக் சைஸ் தான். வெரைட்டி ஆஃப் சைஸ்ல வந்து உங்களால யூட்டென்சில்ஸ் அதுல யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே நாப் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் பைப்லைனோட நாப் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. தென் வந்து இதோட வாரண்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 years வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இது குவைட் நார்மல் தான். 2 years வாரண்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஓகே. தென் பர்னர் வந்து பாத்தீங்கன்னா அகைன் பிராஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆன்லைன் பிரைஸ் 4000 rupees வருது. இதோட கான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கிளைம் பண்றது என்னன்னா இது வந்து ரஸ்ட் ஆகுது அப்படிங்கறது வந்து கிளைம் பண்றாங்க. லைக்
பீல் ஆஃப் ஆகி பெயிண்ட் வந்து வருது அப்படின்னு வந்து கிளைம் பண்றாங்க. நானுமே பர்சனலி என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல பார்த்தேன். ஸோ அது வந்து பீல் ஆஃப் ஆகி வருது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் நடக்குதா அப்படின்னு தெரியாது. பட் நான் நோட் பண்ணதுல இது வந்து பீல் ஆஃப் ஆகுது பெயிண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரூத். ஸோ இதுதான் பிரஸ்டீஜை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேபர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன எம்எம் திக்னஸ் வச்சிருக்காங்க கிளாஸ் அப்படிங்கறத வந்து ரிவீல் பண்ணல. ஸோ எனக்கு வந்து அது வந்து டவுட்டா தான் இருக்கு. வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிளாஸ்க்கும் பர்னருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 years வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 77 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, தி குட் சைஸ். இதோட நாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சைடு தான் வருது, சைட்ல வரல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அது உங்களுக்கு மாடல் செட் ஆகுமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. கேஸ் பைப் லைனோட நாப். இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் பிரைஸ் 4800 rupees வந்து வருது. இதோட பெரிய கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாப் வந்து அடிக்கடி ப்ராப்ளம் வருது அப்படிங்கறது வந்து பெரும்பாலானோரோட கிளைமா இருக்கு. நாப் வந்து உடஞ்சு போகுது, பீல் ஆஃப் ஆகுது, இந்த ப்ராப்ளம்லாம் வந்து அதுல நிறையவே இருக்கு இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும். இந்த மாடல்ல இதோட பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல வந்து 4800 rupees இருக்கு. பட் அவனோட ஓன் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. அதையுமே நீங்க ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் நீங்க வாங்குறதா இருந்தா. எலிகா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வேர்ல்பூலோட கம்பெனி தான் இதுவும். ஸோ பேர் தான் வேறவே தவிர வேர்ல்பூலோட கம்பெனி தான். எலிகாலையுமே வந்து NMM திக்னஸ் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து கிளைம் பண்ணல. பட் வந்து பெரும்பாலும் எல்லாருமே 6mm தான் டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்றதுனால மேபி அவங்களும் அதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். பட் அஷ்யூர் பண்ண முடியாது. சைஸ் வந்து 70 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. இதோட நாபுமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சைடு தான் இருக்கு. இதுக்கு வந்து ஃபுல் வாரண்டி 2 years வந்து இருக்கு, அதுக்கு மேல இல்ல. ஸோ ஓகே தான், 2 years அப்படிங்கிறது நார்மலா எல்லாரும் கொடுக்கறது தான், குவைட் நார்மலான ஒரு வாரண்டி தான். அடுத்து இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3500 rupees வந்து ஆன்லைன் பிரைஸ் வருது. நெக்ஸ்ட் பட்டர்ஃபிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6mm டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்றாங்க. அகைன் பிராஸோட பர்னர் தான் வந்து கொடுக்குறாங்க. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 1 year தான் வந்து கொடுக்குறாங்க. மில்டன் மாதிரியே தான் இதுவும் 1 year வாரண்டியா இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. கொடுக்குற நாப் வந்து பாத்தீங்கன்னா 360 degree பேக் நாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க, சைட்ஸ்ல இல்ல. ஓகேவா அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அதை டிசைட் பண்ணிக்கோங்க. இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 67 சென்டிமீட்டர் தான் இருக்கு. அது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயமா தான் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப சின்ன குடும்பம், குட்டி குட்டியா பாத்திரம் வச்சுதான் சமைப்பீங்க அப்படின்னா இதை வந்து சூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா பெரிய பாத்திரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஏதாவது 2 பர்னர் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க, 2 பர்னருக்கு இடையில இருக்கிற கேப் வந்து அட்லீஸ்ட் 22 சென்டிமீட்டர் இருந்தாதான் நமக்கு வந்து பெரிய பாத்திரத்தை வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கஷ்டம் தான். அதை வந்து டிசைட் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3334 rupees கிட்ட ஆன்லைன்ல வருது. இதோட கான் அப்படின்னு பெருசா எடுத்துக்கிட்டோம்னா கீழே இருக்க அந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல பெயிண்ட் கோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸியா பீல் ஆஃப் ஆயா வருது அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட கன்சர்னா இருக்கு. சோ ஃபார் இதுதான் வந்து நான் வந்து வாங்க போறேன் அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு எது நல்லா இருக்கு, எனக்கு எது செட் ஆகும் அப்படிங்கறதுலாம் வந்து நான் டிசைட் பண்ணிட்டு இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிருப்பேன். இப்ப இதை நான் வந்து கன்க்ளூஷன் எதுவும் கொடுக்கல, இதுல எது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லல அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கன்சர்ன் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடல் பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் சேம் டேஸ்ட் கிடையாது. ஸோ இதுல ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்க்க போறோமே தவிர இதுல அடிஷ்னலா உங்களுக்கு இன்னும் லுக் வேணும், கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு இதுல எதனா நீங்க ஒன்று செலக்ட் பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா அகெயின் இது வந்து பர்சனலி என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது, என்ன வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து சூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து பார்க்கலாம், நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோலாம் வந்து நான் ஃபுல் வீடியோல வந்து காட்டியிருப்பேன். நான் யூஸ் பண்றது விடியம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாடல் கிடையாது. பட் விடியம்ல இன்னொரு ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல், ஐ திங்க் ஸோ. இது வந்து பாஸ்ட் 8 years தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பழைய பர்னர் தான். நான் கல்யாணம் ஆயிட்டு இங்க வந்தப்ப நான் வாங்கினது. இதே எங்க அம்மா பாத்தீங்கன்னா 10 yearsக்கு மேல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னுமே நல்லா தான் இருக்கு. ஸோ எங்களுக்கு இது வரைக்கும் கிளாஸ் பிரேக் ஆகுது, உடஞ்சிருக்கு, பிரச்சனை வந்ததுன்னா எதுவும் கிடையாது. பர்னர் மட்டும் நம்ம ஏதாவது அடைச்சிக்கிச்சுன்னா ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, பர்னர் வந்து ஸ்லோவா எரியுது. அது வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றபடி இது வரைக்கும் நாங்க எதுவும் பெருசா அதுல வந்து நெகட்டிவா ஃபீல் பண்ணதே இல்லை. சாய்ஸஸ் டிஃபர், ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in the next வீடியோ. உங்களுக்கு வேற ஏதாவது கன்சர்ன் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்றேன்.